நம்ம தளபதி விஜய் விசஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கம்பேரிஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. சிவாஜிராவ் கேக்வாட் அப்படின்றது உண்மையான பெயராக இருக்குங்க ரஜினிக்கு. ஜூன் 22, 1974 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பிறந்திருக்காரு. 12 டிசம்பர் 1950 பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பிறந்திருக்காரு. அரசியல் கட்சி அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கும் இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா துணை வேறு பிள்ளைகள் பெற்றோர் பார்ப்போம். ஆமாங்க, தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சங்கீதா சோனலிங் அப்படின்னு சொல்லப்படுற நடிகையை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் ரசிகரே லதா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காருங்க ரஜினி. ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா தாஸ் அப்படின்னு 2 அழகான குழந்தைகள் இருக்காங்க விஜய்க்கு. ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யான்னு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க சூப்பர் ஸ்டாருக்கு. சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமோஜி மற்றும் ஜாஜாபாய். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருக்காங்க 2 பேருமே. உறவினர் அப்படின்னு பார்க்கும்பொழுது த்ரிஷா பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பராக இருக்காங்க. இவருக்கு அனிருத் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரராக இருக்காருங்க. பாலிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் காரணமாக 2 பேருமே சென்னையில் தான் வசித்து வராங்க. என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் படிச்சிருக்காருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை படிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆக்டிங் படிச்சிருக்காரு. ஆமாங்க, இவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் காலேஜ் ஆஃப் ஆக்டிங்கில் படிச்சிருக்காருங்க. ஆக்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்காரு. வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், நடன அமைப்பாளர் மற்றும் பின்னணி பாடகராக இருக்காரு தளபதி விஜய். நடத்துனராக இருந்துட்டு நடிகருக்கு வந்திருக்காரு சிவாஜிராவ் கேக்வாட். வயசு இப்போ 50 ஆகுது, இவருக்கு 73 ஆகுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் அவளோட எதிர்பார்த்தது தான் சம்பளம் சொத்து மதிப்பெல்லாம் பார்க்கலாம். 225 கோடி வாங்குறாராம். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 கோடி வாங்குறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலில் 2 பேருமே வெற்றி பெறாமல் இருக்காங்க. போட்டியும் போடல. தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்த தளபதி வரப்போறாருங்க. சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வச்சிருக்காருன்னா 3000 கோடி ரூபாயும். இவர் தோராயமாக பார்த்தீங்கன்னா 5000 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்குமா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.